அன்பான தேவ ஜனங்களே, நல்ல வேத வாசிப்பு செய்வோம். பாருங்கள், ஏசப்பாண்ட கதை என்ன. நீங்கள் நினையாத நாளிகையிலே மனுஷகுமாரன் வருவார். மனுஷகுமாரன் இருக்கிறார், அவர் பரிசுத்தாவியானவர். அவர் எப்படி வர போறாருன்னு நாங்கள் பார்ப்போம். வந்திருக்கிறார், எல்லாரும் உருவாசலும் சில காரியங்கள் எல்லாம் செய்திருக்கிறார். உங்களை ஒருத்தருக்கும் தெரியாது. இப்போ நான் சொல்லும்போது உங்களுக்கு நல்ல ஞாபகம் வரும். நீங்கள் நினையாத நாளிகையிலே மனுஷகுமாரன் வருவார், ஆதலால் நீங்கள் ஆயத்தமாயிருங்கள். ஏற்ற வேளையிலே தன் வேலைக்காரனுக்கு போஜனம் கொடுத்து அவர்களை விசாரிக்கும்படி எஜமான் வைத்த உண்மையும் விவேகமும் உள்ள ஊழியக்காரன் யாவர். அப்படி ஒரு ஊழியக்காரன் இருக்க வேணும். அதான் உத்தமமான மனநிலை உள்ள ஒரு மனுஷன். எஜமான் வரும்போது அப்படி செய்கிறவனாக காணப்படுகிற ஊழியக்காரனே பாக்கியவான். என் ஆஸ்திகள் எல்லாவற்றின் மேலும் அவனை விசாரணைக்காரனாக வைப்பேன் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். அந்த ஊழியக்காரனோ பொல்லாதவனாயிருந்து தன் ஆண்டவன் வர நாள் செல்லும் என்று தன் உள்ளத்திலே சொல்லிக்கொண்டு நல்லா வருவர் என்று சொல்லிட்டே இருப்பார். எங்க வர போறார், நாங்கள் இனி எங்கட கொண்டாட்டத்தை வைப்போம், எங்கட கூத்த காட்டுவோம், வீடு எல்லாருக்கும் ஒரு காட்டுவோம். தன் உடன் வேலைக்காரரை அடிக்க தொடங்கி வெறியோடே புசிக்கவும் குடிக்கவும் தலைப்பட்டால் அந்த ஊழியக்காரன் நினையாத நாளிலும் அறியாத நாளிகையிலும் அவனுடைய எஜமான் வந்து அவனை கடினமாய் தண்டித்து மாயக்காரரோடே அவனுக்கு பங்கை நியமிப்பான். ஏற்கனவே இருந்த ஜனங்கள், அன்பால் வந்த ஜனங்கள், அன்பால் இணைந்த கூட்டம், அதெல்லாம் உதறி தள்ளி அவளுக்கு கொடுமைகளையும் துரோகங்களையும் நயவஞ்சகங்களையும் செய்து அவளை வஞ்சித்து அங்கே இருக்கிறார். பெரிய தலை கொம்பு காட்டிட்டு தான் இருக்கிறார். ஆனால் அவருக்கு நடக்க போகிறது சம்பவம் அநேகம் நடந்துட்டு இப்போ நடந்து கொண்டு இருக்க போகுது, இப்போ வந்து கொண்டு இருக்க போகிறார். இப்படியே கனவேருக்கு நடக்க வேண்டியதெல்லாம் நன்றாகவே நடக்க போகிறது. நல்லவனுக்கு நன்மையும் தீமையை செய்து கொண்டே இருக்கிறவனுக்கு ஒரு நல்ல பாடமும் கற்பிக்க வேண்டாமா? அவனை கடுமையாய் தண்டித்து மாயக்காரரோடே அவனுக்கு பங்கை நியமிப்பான். அங்கே போனா இவர்களிலும் பொல்லாத மாயக்காரர் அங்கே இருந்து அவனை வஞ்சிப்பார்கள், கெடுதல் செய்தவர்களை வஞ்சிப்பார்கள். அவ்வளவுக்கு மாயம் பித்தலாட்டக்காரரிடத்திலே அம்பிட்டு கொள்வார்கள். அங்கே அழுகையும் பற்கடிப்பும் இருக்கும். இந்த மக்கள் கடவுளை தூசிப்பார்களே தவிர நேசித்து வாழ கற்றுக்கொள்ள மாட்டார்கள். ஆனபடியால் நாங்கள் கிறிஸ்துவுக்குள் மனச்சமாதான சந்தோஷத்தோடு ஒன்று கூடுவோம், ஒன்று சேருவோம். முடிந்தவரை சமாதானத்தை அன்புடன் வளர்த்து கொள்ளுவோம். கூடிய அளவுக்கு இப்படியே பேசி நல்ல காலத்தை கொண்டு வருவோம். ஆமேன். நான் வாசித்தது மத்தேயு 24 அதிகாரம் கடைசி வசனங்கள்.